கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. ஆராதனை ஆண்டவரே, உமக்கே ஆராதனை. நற்கருணையில் வீற்றிருக்கக்கூடிய ஆண்டவரே, உமக்கே ஆராதனை. உம்முடைய உடனிருப்பை நற்கருணை வழியாக எங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆறுதலாய் ஆற்றலாய் நற்கருணையில் எங்களுக்காக வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. அன்பாய் எங்களை அரவணைத்து, மார்போடு மார்பாய் அரவணைத்து எங்களோடு சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நற்கருணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. கருவிலே எங்களை தேர்ந்தெடுத்து உம்முடைய பணியில் எங்களை அமர்த்தி எங்களை வழி நடத்தி எங்களோடு பயணம் செய்பவரே, உமக்கே ஆராதனை. தவறுகின்ற பொழுதெல்லாம் தாங்கி பிடித்து தூக்கி உயர்த்தி எங்களுடைய பாவங்களை மன்னித்து மீண்டுமாக வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, உமக்கே ஆராதனை. சோர்ந்து வீழ்கின்ற பொழுதெல்லாம் கலங்காதே திகையாதே, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி துணிவையும் மன வலிமையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, உமக்கே எங்கள் ஆராதனை. நோயுற்று துடிக்கின்ற பொழுதெல்லாம், வலியினாலே கதறுகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரே, கண்ணீரை துடைத்து பலனை தந்து எங்களை குணப்படுத்தவும் செய்கின்றீர், நம்பிக்கையே ஊட்டுகின்றீர். வலியை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலையும் தந்து கொண்டிருக்கின்றீர். ஆண்டவரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. யோவான் நற்செய்தியிலே இவ்வாறு சொன்னீரே ஆண்டவரே, நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரே, அன்பு கட்டளை
அதிகாரம் செய்வதற்கு இன்று கட்டளையிடுகின்றார்கள். தங்களுடைய ஆற்றலை, தங்களுடைய அதிகாரத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக கட்டளையிடுகிறார்கள். அதெல்லாம் ஆணவத்தின் செயல்பாடு. அதை உடைத்தெறிந்து மாற்றொரு சிந்தனையாக, யாருமே சிந்திக்காத ஒரு புதிய மொழியாக நீர் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைதான் அன்பு கட்டளை. ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும். இது உம்மால் மட்டும்தான் சிந்திக்க முடியும் ஆண்டவரே, செயல்படுத்தியும் காண்பிக்க முடியும் ஆண்டவரே. இதை விவிலிய பக்கங்களை புரட்டி நாங்கள் வாசித்து கற்றுக்கொள்கிறோம், வாழ்வாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் ஆண்டவரே, இந்த ஆராதனை உமக்கு மட்டும்தான். ஏனென்றால் இதை நீர் மட்டும்தான் செயல்படுத்த முடியும், எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஆண்டவரே, இந்த அன்புக்காகத்தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது இந்த சமூகம். ஆண்டவரே, ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல மாட்டார்களா? என்னை கை தூக்கி உயர்த்த மாட்டார்களா? மார்போடு மார்பாய் அரவணைக்க மாட்டார்களா? என்னோடு நேரத்தை செலவிட மாட்டார்களா? எனக்காக இவர்கள் பேச மாட்டார்களா என்று பல பேர் பல வழிகளில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல மருத்துவமனைகளிலே தனிமையாக இருக்கக்கூடியவர்களோடு நேரத்தை செலவிட யார் இருக்கிறார்கள்? என்று ஓடி ஓடி கொண்டிருக்கிறது இந்த உலகம். பிறருக்காக என்று நேரத்தை கொடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? ஆனால் அது எல்லாம் உம்மிடமிருந்து தான் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். நீர்தான் கொடுத்து கொண்டிருக்கிறீர். அதைத்தான் எங்களுக்கு மொழிந்திருக்கிறீர், கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதைத்தான் இன்றைய நாளிலே இந்த 1 மணி நேர ஆராதனை வேளையிலே நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். செயல்படுத்துவதற்கான அருளையும் ஆற்றலையும் பெற நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே ஜெபிக்க வந்திருக்கிறோம். அன்பானவர் நீர். அந்த அன்பிற்கு உண்மையாய் நாங்கள் வாழவும், உம்மிடமிருந்து கற்றுக்கொண்ட அன்பை பிறருக்கு நாங்கள் கொடுக்கவும், அன்பு செய்யவும் ஆண்டவரே அருள் வேண்டி நிற்கிறோம். எங்களை வழிநடத்தும். ஆமேன். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உண்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி
கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் நான் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, உம்மிடம் வந்து நின்று, ஆண்டவரே உன்னை நான் நேசிக்கிறேன், அன்பு செய்கிறேன், உம்மீது பேரன்பு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றது மிக மிக எளிது. அதே நேரத்தில் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் எங்களை பார்த்து நீ கேட்கிற, எங்களை பார்த்து நீங்க சொல்றீங்க, நீங்களும்
மற்றவர்களை அன்பு செய்யுங்கள். அதுவே என்னுடைய கட்டளை. ஆண்டவரே, பல நேரங்கள்ல உம்முடைய அன்பை கொண்டாடுகிறோம். இதோ இந்த நேரத்துல கூட எங்களுடைய தவறுகள், குற்றம் குறைகள் எதையும் பாராமல் நற்கருணையில எங்களுக்காக காத்திருக்கிற தெய்வமா இருக்கிறீங்க. உம்முடைய அன்பை கூட எங்களால உணர முடிகிறது. ஆனால் இந்த சமூகத்தில் இருக்கிற மற்றவர்களை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. எங்களுடைய சகோதரனோடு, சகோதரியோடு, எங்களது குடும்ப உறுப்பினர்களோடு, இந்த சமூகத்தில் இருக்கிற ஏராளமான மக்களோடு எங்களால சந்தோஷமா, சமாதானமா இருக்க முடியல ஆண்டவரே. அதற்கு காரணம் எங்களுக்கு அப்படிப்பட்ட அன்பு இல்லை. உம்மிடம் காணப்பட்ட அந்த அன்பு இல்லை. அந்த கல்வாரி மலையில சாக போற நேரத்துல கூட தந்தையே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொன்னீங்க. ஆண்டவரே, இதோ அப்படிப்பட்ட பக்குவம் எங்களுக்குள்ள இல்லை ஆண்டவரே. என்னை ஏமாத்திட்டான், என்னை நடு ரோட்ல நிறுத்திட்டான், என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள், என்னை அசிங்கப்படுத்தி விட்டார்கள், என்னுடைய பெயரை கெடுத்து விட்டார்கள் என்று புலம்புவோருக்கு மத்தியில் நானும் ஒருவனாக, நாங்களுமாக பல நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்கள்ல இதனால சமாதானம் இல்லை, எங்களுடைய சமூகங்கள்ல இதனால சமாதானம் இல்லை ஆண்டவரே. இதுக்கெல்லாம் ஒரே விடை, உம்மை போல இந்த சமூகத்தை அன்பு செய்ய வேண்டும், உம்மை போல என்னுடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வேண்டும் ஆண்டவரே. இதோ நாங்கள் மகிழ்ந்திருப்பதற்கு, மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு நீர் விதைத்த அந்த விழுமியங்களை என்னுடைய உள்ளத்துல தாங்க வேண்டும், என்னுடைய உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரையும் மன்னிப்பதை விட அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆழமான உணர்வை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களது இதயத்தை கடினமான இதயமாக அல்லாமல் எளிய இதயமாக, உம்மை போல இரக்கமும் அன்பும் மிகுந்த அற்புதமான இதயமாக மாற்றும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாரும், எங்களது இதயத்துக்குள்ளே வாரும். நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு, மன அமைதியோடு வாழ்வதற்கு உம்முடைய அருளை, ஆசிரை எங்களுக்கு தாரும் தாரும் தாரும். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நிலவொளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் அருட்கடலோ. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். மன்னவனே என்
இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாளிலே பண்பாடவோ என்றும் கொண்டாடவோ பழகின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. பழகின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே, பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். சேற்றினிலே தாமரையாய் சேர்ந்தென்னை எடுத்தாரே. காற்றினிலே தருமணமாய் கலந்தென்னில் நிறைந்தாரே. சேற்றினிலே தாமரையாய் சேர்ந்தென்னை எடுத்தாரே. காற்றினிலே தருமணமாய் கலந்தனில் நிறைந்தாரே. எனில் ஒன்றாகினார் நான் நன்றாகினேன். பணிவாழ்வுக்காய் என்னை பரிசாக்கினேன். பழகின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. வளர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே, பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நிலவொளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ. அவனியை மாற்றிடும் அருட்கடலோ. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 12 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன்.
ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்களை என்றும் பேணி பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய அன்பு தெய்வமே இறைவா, உலகெல்லாம் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இந்த தருணத்திலே ஒன்றாக கூடி ஆண்டவரே கடவுள், ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக, மாண்புயர் இவ்வருள்சாதனம் என்று சொல்லி புகழ்ந்து பாடக்கூடிய, ஆராதிக்கக்கூடிய ஒரு நேரத்தை எங்களுக்கு தந்தமைக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ இந்த நேரத்திலே காயங்களோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். மனது காயங்களோடு பல ஆண்டு காலமாக குணமாகாமல் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏதோ ஒரு வைராக்கியத்தை, ஏதோ ஒரு மன்னிக்க முடியாத ஒரு நபரை, ஏதோ மறக்க முடியாத ஒரு நிகழ்வை காயங்களாக ஆண்டவரே, அதுவும் பச்சை காயங்களாக எந்நாளும் நினைத்து நினைத்து அதை அழுது கொண்டு இருக்கக்கூடிய, அதை நினைத்து ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, மனக்கலக்கம் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் இந்த தருணத்தில் ஜெபிக்கிறோம். நீரே அவருடைய காயங்களுக்கு மருந்திட்டு அக்காயங்களை எல்லாம் ஆண்டவரை மன்னிப்பு என்னும் அருமருந்தால் குணப்படுத்தி சீர்படுத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நற்செய்தி வாசகத்திலே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே, அதே போல உமது பெயரை கொண்டு ஆண்டவரே, இயேசு 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 என்ற பெயரை கொண்டு நாங்கள் தந்தையிடம் ஜெபிக்கிறோம். இதோ இந்த காயங்களை, மனக்காயங்களை, குழப்பங்களை, தேவையற்ற பய உணர்வுகளை ஆண்டவரே இதோ இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரிடம் இருந்து அகற்றியற வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ எத்தனை சகோதரர்கள், எத்தனை சகோதரிகள் இதோ இந்த ஆழமாக பதிந்த, பல ஆண்டு காலமாக ஆறாமல் இருக்கக்கூடிய காயங்களை நினைத்து நினைத்து உருகி கலங்கக்கூடியதை நாங்கள் கவனிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்தி அருள்வீராக. ஆண்டவரே, இதோ பல ஆண்டு காலமாக சமூகத்திலிருந்து விட்டு விலகி இருந்தக்கூடிய, விவிலியத்தில் வரக்கூடிய பல பேய்களை கொண்டிருந்த, கல்லறை தோட்டங்களிலே வாடி வதங்கி இருந்த வாழ்ந்த அந்த மனிதரை நினைத்து பார்க்கிறோம். இதோ சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட, குடும்பங்களால் புறக்கணிக்கப்பட்ட பல ஆயிரம் காயங்களோடு, ஆயிரம் பேய்களோடு ஆண்டவரே மிகுந்த மனவேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சகோதரரை ஆண்டவர் எதிர்கொண்டதை, இயேசு கிறிஸ்து எதிர்கொண்டதை, அவர்களோடு உரையாடியதை இந்த தருணத்தில் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, அதே போன்று இதோ இதோ ஆயிரம் காயங்களோடு, ஆயிரம் பேய்களோடு, ஆயிரம் தீமைகளோடு உள்ளன்று தவித்து சமூகத்திலிருந்து, குடும்பத்திலிருந்து, கல்லறைகளிலே, தனிமையான ஒரு இடத்திலே, இருட்டறையிலே, தனிமையிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் தனது வல்லமையான வார்த்தையினால், சக்தி வாய்ந்த அவரது திரு வார்த்தையினால் அந்த காயங்களை நலப்படுத்தினார் என்பதை அறிகிறோம். அதே திருவார்த்தையினால் ஆண்டவரே, வல்லமை மிகுந்த உமது வார்த்தையினால் இக்காயங்களிலிருந்து ஒவ்வொருவருக்கும் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீர்தாமே ஆண்டவரே மருந்திடுபவராக, நீர்தாமே ஆண்டவரே மருந்தாக, நீர்தாமே ஆண்டவரே குணமாக இருந்து ஒவ்வொருவருக்கும் காயம் நீக்கி நல்ல ஒரு சகோதராக, ஆரோக்கியமான வாழ்வை, நல்ல வாழ்வை கொண்டிருக்கக்கூடிய சகோதரியாக அவர்கள் மீண்டுமாக எழுந்து நடப்பதற்கு, மீண்டுமாக புன்னகைப்பதற்கு, மீண்டுமாக பேசி மகிழ்வதற்கு
மீண்டுமாக தன்னுடைய அலுவல்களை செய்வதற்கு, மீண்டுமாக சவால்களை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தாரும். ஆமென். நான் உன்னை கேட்பதெல்லாம் இதுதான், இது மட்டும்தான். உன்னை நான் அன்பு செய்தேன் என்பதை மறவாதே. நான் உன்னை கேட்பதெல்லாம் இதுதான், இது மட்டும்தான். உன்னை நான் அன்பு செய்தேன் என்பதை மறவாதே. என்னாலும் என் அன்பை மறவாதே. உன்னை விட்டு பிரிந்தாலும், கண்ணை விட்டு மறைந்தாலும், உன்னை விட்டு பிரிந்தாலும், கண்ணை விட்டு மறைந்தாலும், உன்னை என் கண் எனவே எண்ணியதை மறவாதே. உன்னை என் கண் எனவே எண்ணியதை மறவாதே. நான் உன்னை கேட்பதெல்லாம் இதுதான், இது மட்டும்தான். உன்னை நான் அன்பு செய்தேன் என்பதை மறவாதே. என்னாலும் என் அன்பை மறவாதே. துன்பங்கள் சேர்ந்தாலும், துவண்டு நீ சோர்ந்தாலும், துன்பங்கள் சேர்ந்தாலும், துவண்டு நீ சோர்ந்தாலும், என் அன்பு உன்னை காக்கும், என் நினைவே உன்னை காக்கும். என் அன்பு உன்னை காக்கும், என் நினைவே உன்னை காக்கும். நான் உன்னை கேட்பதெல்லாம் இதுதான், இது மட்டும்தான். உன்னை நான் அன்பு செய்தேன் என்பதை மறவாதே. உன்னை கேட்பதெல்லாம் இதுதான், இது மட்டும்தான். உன்னை நான் அன்பு செய்தேன் என்பதை மறவாதே. என்னாலும் என் அன்பை மறவாதே. அருளும் இரக்கமும் நிறைந்த இறைவா, உமது கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். வாழ்வின் எல்லா சூழல்களிலும்
நீர் எங்களோடு உடன் பயணித்து துன்பங்களையும் வேதனைகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொண்டாடக்கூடிய ஆற்றலையும் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளுக்கான சிந்தனையை நாங்கள் சற்று இன்னுமாய் எங்கள் உள்ளத்திலே ஏற்று தியானிக்கிற பொழுது, சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது 10 கட்டளை கற்றுக்கொள்கிற பொழுது இந்த 10 கட்டளைகளும் 2 கட்டளைக்குள் அடங்கும் என்று சொல்கிற பொழுது, அந்த 2இல் ஒன்றாக பிறரை அன்பு செய்யக்கூடிய அந்த ஒரு கட்டளைக்குள்ளே எல்லாவற்றையும் உள்ளடக்கி பார்த்தோம். ஏதோ மிகவும் எளிமையான கட்டளை போல எங்களுக்கு தெரிந்தது, இன்றும் தெரிகிறது. எனவேதான் அவ்வளவு எளிமையாக நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் சற்று அலசி பார்த்தோம் என்றால், அந்த 10 கட்டளைகளிலே வருகிற நாம் மீறுகிற எல்லா குற்றங்களை செய்கிறவர்கள் எல்லோருமே, நானும் நீங்களும் ஒவ்வொரு முறையும் அதை செய்து கொண்டே இருக்கிறோம். அப்படி செய்தாலும் கூட நாம் நம்மை அன்பு செய்வது போல, நாம் தவறு செய்கிற பொழுது நம்மை ஏற்றுக்கொண்டு நாம் அன்பு செய்கிறது போல, அதே போலதான் ஒவ்வொரு மனிதனும் நம்மோடு வாழ்கிறவர்களும் செய்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவளை அன்பு செய்ய வேண்டும் என்பதைத்தான் அதிலே சொல்லி இருக்கிறீர். அது எங்களுக்கு எளிதாக தோன்றுகிறது. வார்த்தையாக பேசுகிற பொழுதும் அதை வாசித்து பார்க்கிற பொழுதும் மிகவும் எளிமையாக இருக்கிறது. ஆனால் அதற்குள் இவ்வளவு அர்த்தங்கள் புதைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பல நேரங்களிலே மறந்திருக்கிறோம், கடைபிடிக்க தவறி இருக்கிறோம். அதற்காக இந்த வேளையிலே மன்னிப்பு எண்ணுகிறோம். நாங்கள் எவ்வளவோ பாவங்கள் குற்றங்கள் ஒவ்வொரு முறையும் செய்த போதும் கூட எல்லாவற்றையும் பொருட்படுத்தாமல் நீர் எங்களுக்கு நண்பராக இருந்து எங்களை அன்பு செய்கிறீரே, அந்த மேலான அருளுக்காக இரக்கத்திற்காக இந்த வேளையிலே நன்றி சொல்கிறோம். காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே எங்களுடைய ஞாபக சக்தி கூட டிஜிட்டல் ஞாபக சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே ஒவ்வொருவரும் நாங்கள் கணக்கு புத்தகத்தை எங்கள் உள்ளத்திலே ஏந்தி கொண்டு இருக்கிறோம். தொடக்கத்திலிருந்து நமக்கு எதிராக செய்த குற்றங்கள், ஒவ்வொரு முறையும் நம்மோடு இருப்பவர் நமக்கு செய்கிற குற்றங்கள், நாம் செய்கிற குற்றங்களை பற்றி சிந்திக்காமல், அது தவறு கூட என்று உணராமல், இவர் இதை செய்தார், அவர் அதை செய்தார், இந்த உறவினர் இதை செய்தார், இந்த கல்யாணத்தப்ப இப்படி செஞ்சார், இந்த திருவிழாப்ப இதை செஞ்சாங்க, நான் உடல் நலம் இருக்கிற பொழுது அவர்கள் என்னை ஏளனமாக பார்த்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள், என் தொழிலிலே எனக்கு எதிராக துரோகம் செய்தார்கள், என்னோடு கூட இருப்பவர்கள் என்னை மதிக்கவில்லை, என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு எதிராக பேசினார்கள், எனக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்றெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் பல்வேறு கணக்கு வழக்குகளையும் எங்களுக்குள்ளே புதைத்து கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்வது போல வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேளையிலே ஒவ்வொருவரும் மாதா தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற எம் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் தங்கள் மனக்கண் முன்னே தங்கள் வாழ்விலே எத்தகைய வர்மங்களையும் எத்தகைய கோபங்களையும் எத்தகைய வெறுப்புகளையும் நாங்கள் மனதிலே சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க, மீண்டுமாய் இந்த நற்கருணை பிரசனத்திலே புடமிட்டு பார்க்க அழைப்பு விடுக்கிறோம். ஒவ்வொருவரும் கண்களை மூடி, ஆண்டவரை, இந்த மனிதனை என்னால் மன்னிக்க முடியவில்லை, இந்த மனிதன் எனக்கு எதிராக குற்றம் செய்திருக்கிறான், என் குடும்பத்திற்கு எதிராக குற்றம் செய்திருக்கிறான், என்னுடைய வாழ்விற்கு எதிராக குற்றம் செய்திருக்கிறான், என்னை அடிப்படை மாண்பு கூட இல்லாத அளவிற்கு நடத்தி இருக்கிறான் என்றெல்லாம் எங்கள் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் மீண்டுமாய் ஒரு பாதத்திலே கொண்டு வருவோம். இவர்களையெல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ள அருள் தாரும் என்று இந்த வேளையிலே இந்த கடவுளிடம் கேட்போம். அதே வேளையிலே, ஆண்டவரே, நான் நல்லவன் என்றும் நான் நேர்மையானவன் என்றும் பல நேரங்களில் நான் எத்தனித்து கொண்டிருக்கிற பொழுது என்னையே அறியாமல் பல்வேறு நபர்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறேன், பல்வேறு நபர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறேன், பல்வேறு நபர்களை மனித தன்மை அற்றவர்கள் போல நடத்தி இருக்கிறேன். ஆனால் அது எனக்கே தெரியாமல் இருந்திருக்கிறது. அதையெல்லாம் நினைத்து பார்த்து யாரெல்லாம் காயப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் வேதனைப்பட்டிருக்கிறார்களோ அவரிடம் இந்த வேளையிலே உமது பிரசனத்திலே மன்னிப்பு கேட்கிறோம். இந்த 2 வகையான மன்னிப்பிற்கும் நாங்கள் தகுதியாகிற பொழுது ஆண்டவரே, எங்களால் சொல்ல முடியும், ஆண்டவரே, நான் என்னை அன்பு செய்வது போல மற்றவரையும் அன்பு செய்ய முடியும், உம்மை போல அன்பு செய்ய முடியும் என்று எங்களால் சொல்ல முடியும். ஆண்டவரே, அது எளிமையானதல்ல, அது உமது அருள் இரக்கம் என்பதை நாங்கள் நம்புகிறோம்.
எங்களுக்கு அந்த அருள் இரக்கத்தை கொடுத்து எங்களை வழி நடத்தியலும். இந்த பாடல் வரிகளை பாடுகிற பொழுது ஆண்டவரே, உமது அன்பு, திருமுக அன்பிலே நாங்கள் உருகி போனவர்களாக, உம்மிலே கரைந்தவர்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். கண்ணை மூடினே, உன்னை தேடினே, என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டே. உன்முக அன்பில் உருகி போகிறே, எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறே. உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவே, என்ன வேண்டுவே, இயேசு தெய்வமே, உன்னை நான் பிரியா வரமாய் வருவாய் அருள் புரிவாய். கண்ணை மூடினே, உன்னை தேடினே, என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டே. என்னை நீயும் அன்பு செய்யும் அளவை தேடினே, உந்தன் அன்பு முடிவில்லாது நீண்டு போவதே. மண்டியிட்டு எனது பாதம் கழுவி சொன்ன உன் அன்பின் பாடம் ஆழம் கண்டு கண்கள் கலங்குதே. இந்த பாடம் விளக்கம் காண சிகரம் ஏறினே, சிகரத்திலே விரிந்த கரங்கள் விளக்கம் சொல்லுதே. இறைவா நீதான் எனதா மனதாய் சரணடைந்தே. கண்ணை மூடினே, உன்னை தேடினே, என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டே. விழிகள் மூடி மௌனமாய் உன் இதயம் சாய்கிறே. துடிக்கும் உனது இதய ஒளியில் தூங்கி போகிறே. உனது கண்கள் காட்டும் கருணை மனதில் தேங்கினே. மனது உனது குரலுக்காக ஏங்கி விழிக்கிறேன். குரலை கேட்க ஏக்கத்தோடு உனைய தேடினேன். உனது அழகு குரலும் எனக்குள் ஒலிக்க கேட்கிறேன். இறைவா இனி நான் முழுதும் உனதாய் மாறுகிறேன். கண்ணை மூடினே, உன்னை தேடினே, என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டே. உன்முக அன்பில் உருகி போகிறேன். எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவே, என்ன வேண்டுவே, இயேசு தெய்வமே, உன்னை நான் பிரியா வரமாய் வருவாய் அருள் புரிவாய். கண்ணை மூடினே, உன்னை தேடினே,
எங்கள் அன்பு நற்கருணை ஆண்டவரே, இதோ உமது உயிருள்ள பிரசன்னத்திற்கு முன்னால் எங்களது அகக்கண்களை மூடி இதோ உமது பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். உமது உயிருள்ள பிரசன்னம், உமது வல்லமையான பிரசன்னம், உமது குணமளிக்கின்ற பிரசன்னம், ஆறுதல் தருகின்ற இந்த உன்னதமான பிரசன்னம் இதோ எங்களுக்குள்ளும் எங்களது இல்லங்களிலும் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலே மீண்டுமாய் உமது உயிருள்ள வார்த்தை, உமது விலை மதிக்க முடியாத இரத்தம், உமது அன்பு, நான் உன்னை அன்பு செய்தது போல இதோ நான் சிலுவையில் 2 கரங்களை விரித்து எனது இறுதி சொட்டு இரத்தம் சிந்து வரை உன்னை நான் அன்பு செய்தது போல நீ உன் சகோதரனை, உன் சகோதரியை, உன் கணவனை, உன் மனைவியை, உன் பிள்ளைகளை, உன் உறவுகளை, நண்பர்களை, உன் எதிரிகளை அன்பு செய், அன்பு செய். உன்னை மறுப்பவர்களுக்காய் ஜெபி. உமக்கு பிடித்தவர்கள், உன்னை பாராட்டுகிறவர்கள், உன்னை உயர்வாய் மதிக்கிறவர்கள், இவர்களுக்காய் மட்டும் உமது அன்பை கொடுத்து அவர்களோடு உன்னை இணைத்துக் கொண்டால் நீ என்ன பெரிய காரியம் செய்து விட்டாய். நீர்தானே ஆண்டவரே கேட்டீர். நீ உண்மையில் என் மகன், என் மகள், என் நண்பன், என் தோழி என்று சொன்னால் நான் உன்னை அன்பு செய்தது போல, நான் என்னை இழந்து உன்னை அன்பு செய்தது போல அன்பு செய் என்ற இந்த உன்னதமான காரியத்தை மீண்டும் எங்களுக்கு உணர்த்திய கிருபைக்காய் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களது குடும்பங்களில் இருந்த ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக எங்களால் மன்னிக்க முடியாதவர்களை, எங்களால் அன்பு செய்ய முடியாதவர்களை, ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களை ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்தி தருகிறோம். எங்களையும் எங்களது இதயத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமது அன்பால், உமது அன்பால், உமது அன்பால் நிரப்பியருளும். ஆமென். இயேசுவே, உன்னை நான் மறவே மறவே, என்னாலும் உன்னருளை நான் பாடி மகிழ்ந்திருப்பேன். என் இயேசுவே, உன்னை நான் மறவே மறவே. என் வாயில் நல் தேனாய் இனிக்கின்றது. உன் வாழ்வு என் நெஞ்சில் நல் செய்தியாய் ஜொலிக்கிறது. நன்மை நாடும் என்னும் போது ஆனந்தம் பிறக்கின்றது. இயேசுவே, உன்னை நான் மறவே மறவே. அருளை நான் பாடி மகிழ்ந்திருப்பேன். இயேசுவே, உன்னை நான் மறவே மறவே.
மறக்க முடியாது ஆண்டவரே. உம்முடைய அன்பை மறக்க முடியாது, உம்முடைய நாமத்தை மறக்க முடியாது, உம்முடைய அருளை மறக்க முடியாது, உம்முடைய இரக்கத்தை மறக்க முடியாது, உம்மை மறக்கவே முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, அன்பு செய்கிறீர், பேரன்பு கொண்டவராயிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்தி இருக்கிறோம், உம்மை ஆராதித்து எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சகோதரர் மரியான் சொன்னபோது 10 கட்டளைகளை படிப்பது கஷ்டமாக இருக்கிறது, ஆனால் அந்த 2 கட்டளைகளை ஈஸியாக படித்து விடலாம் என்று எண்ணுகிறோம். ஆனால் வாழ்வாக்குகின்ற பொழுது மிகப்பெரிய கேள்விக்குறியாய் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் இந்த 10 கட்டளைகளை மீறுகின்ற பொழுதெல்லாம் அன்பு இல்லை ஆண்டவரே. எங்களிடம் அன்பே இல்லை. யாரையோ காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம், யாரையோ புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம், யாரையோ வெறுத்து ஒதுக்கி கொண்டிருக்கிறோம், யாருக்கோ தேவையில் இருப்பவர்களுக்கு உடன் நிற்காமல் உழைக்காமல் அவர்களுக்கு ஆறுதல் மொழிகள் சொல்லாமல் அவர்கள் பக்கத்தில் இருக்காமல் இருந்திருக்கிறோம், உதவி செய்யாமல் இருந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய உள்ளம், எங்களுடைய வாழ்வு மாற வேண்டும், அன்பானதாக மாற வேண்டும். உம்முடைய அன்பு எங்களில் செயல்பட வேண்டும், செயல்படுத்தப்பட வேண்டும் எங்களால். ஆண்டவரே, அருளை தாரும், ஆசீரை தாரும். இதோ இந்த வேளையிலே ஒரே குடும்ப உணர்வோடு, ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு ஒட்டுமொத்த மாதா தொலைக்காட்சி இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய பேரன்பை நாங்கள் சுவைத்திருக்கிறோம் ஆண்டவரே. சுவைத்த அந்த பேரன்பை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டிருந்து வாழ, செயல்படுத்தி வாழ எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய அன்பில் எங்களிலே செயலாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பை நாங்கள் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அன்பு நிறைந்த உலகத்தை நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய சகோதர சகோதரிகளாக மாற வேண்டும் ஆண்டவரே. இந்த அன்பை அடிப்படையாக கொண்டு இறையாட்சியை கட்டி எழுப்ப வேண்டும் ஆண்டவரே. எங்களை மாற்றும், எங்களை மனமாற்றும். உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எங்களுடைய இதயம் கடின உள்ளமாக அல்ல, கரைந்து போன இதயமாக மாற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, கல்லான இதயத்தை எங்களிடமிருந்து எடுத்துவிட்டு கரைந்து போகக்கூடிய இதயத்தை, கனிந்து செயல்படக்கூடிய அந்த இதயத்தை, கனிவான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த இதயத்தை எங்களுக்குள்ளே தாரும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். அன்பை மட்டுமே கொடுக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக நாங்கள் உருமாற்றம் அடைய வேண்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆமென், ஆமென், ஆமென். உயரில் வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம உரைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம உரைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.